தெனாலிராமன் கதைகள் 282. கடிகாரம். விஜயநகர பேரரசில் ஒருமுறை மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு நேரத்தை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்வதில் ஆர்வம் ஏற்பட்டது. வெளிநாட்டிலிருந்து ஒரு விலை உயர்ந்த கடிகாரத்தை வரவழைத்த அவர் அதை தன் அரசவையில் வைத்து பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த கடிகாரம் மணி அடிக்கும் போது அதன் துல்லியமும் அது இயங்கும் அழகும் அரசவையினரை கவர்ந்தது. ஆனால் தெனாலிராமன் மட்டும் இதை பார்த்து கவலையுடன் இருந்தான். மன்னர் தெனாலிராமனிடம், தெனாலிராமா, இந்த கடிகாரத்தை பார், எவ்வளவு துல்லியமாக ஓடுகிறது. இனிமேல் சூரியனை பார்த்த நேரத்தை கணக்கிடும் பழைய முறையெல்லாம் தேவையில்லை, இந்த கடிகாரமே போதும் என்றார். தெனாலிராமன், மன்னா, இயந்திரம் துல்லியமாக இருக்கலாம், ஆனால் அது உணர்ச்சியற்றது என்றான். அன்று இரவு மன்னரின் கடிகாரம் திடீரென நின்று போனது. மன்னர் மிகவும் வருத்தமடைந்தார். அடுத்த நாள் காலை நேரத்தை கணக்கிட முடியாததால் அரசவை பணிகள் அனைத்தும் தாமதமாகின. மன்னர் கோபமுற்று இதை கண்டுபிடிக்கும்படி காவலாளர்களுக்கு உத்தரவிட்டார். தெனாலிராமன் கடிகாரத்தை பரிசோதித்து அதன் உள்ளே சிறிய கற்கள் சிக்கியிருப்பதை சுட்டிக்காட்டினான். ஆனால் அந்த கற்கள் அரசவை ஊழியர் ஒருவராலேயே தவறுதலாக உள்ளே போடப்பட்டிருப்பது தெரிந்தது. அவர் எந்திரத்தின் நுணுக்கத்தை அறியாமல் அதை சுத்தம் செய்தபோது செய்த தவறு அது. மன்னர் ஊழியரை தண்டிக்க முற்பட்டார். தெனாலிராமன் மன்னரிடம், மன்னா, கடிகாரம் என்பது எந்திரம், ஆனால் அதை இயக்கும் மனிதர்களோ தவறுகள் செய்யக்கூடியவர்கள். எந்திரத்தை மட்டும் நம்பி மனிதர்களை குறை சொல்வது நியாயமா என்று வினவினான். மன்னர் திகைத்தார். தகுதியற்ற பொருளை கொண்டு நேரத்தை தீர்மானித்த தன் அறியாமையை உணர்ந்தார். எந்திரங்கள் நேரத்தை காட்டலாம், ஆனால் மனிதனின் மதிநுட்பமே உண்மையானது என்பதை மன்னர் புரிந்து கொண்டார். தெனாலிராமன் தனது சமயோசித புத்தியால் அன்றைய பொழுதை நகைச்சுவையாகவும் நீதியாகவும் மாற்றினான். காலங்கள் மாறினாலும் எந்திரங்களை விட பொறுப்புணர்ந்த மனிதனே சிறந்தவன் என்பதை உணர வைத்த தெனாலிராமனின் அறிவுத்திறனை வியந்த மன்னர் அவனுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நீதி. எந்திரங்கள் நேரத்தை காட்டலாம், ஆனால் மனிதனின் மதிநுட்பமே உண்மையானது. அதுவே காலத்தின் உண்மையான அளவுகோல். ஆமாம் மக்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.